ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மசாலா எண்ணெய் ஃப்ரை பேனில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு, 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும்போது இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிடுவோங்க. அடுத்து மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். தாளிக்கறக்கு மண் சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த மீனை ஒன்னொன்னா சேர்த்து இதை நல்லா தளன்னு கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடும். தேங்காய் பால் சேர்த்து செய்யற ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், இதையும் செஞ்சு பாருங்க. பை.